வந்து வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. அப்படி பண்றவங்க ஒன்றும் ஏழையா உள்ள பொண்ணும் பார்க்கறது கிடையாது, அழகு கம்மியாக உள்ள பொண்ணும் பார்க்கறது கிடையாது. கொஞ்சம் வசதியாக இருக்கணும், பொண்ணு அழகாக இருக்கணும் பார்க்குறாங்க. அப்படி உள்ளவங்க கொள்கைகளை ஏதாவது இருக்கவங்க ஏழை விட்டு பண்ணா போது கல்யாணம் அழகு கம்மியாக தான் பண்ணணும். அப்படி பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கவங்க அப்படி பண்ணா என்ன, அப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? அப்போ அவங்க வரதட்சணை பண்ணி தான் கல்யாணம் அவங்க பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு சரியான ஒரு விளக்கம் தரணும். அதாவது ஏகத்துவாதின்னு சொல்லிக்கிறாங்க. திருமணம் முடிக்கும் போது பெண் பார்க்கும்போது பெண்ணு நல்ல கலராக இருக்குதா அதை ஒரு அளவுகோலாக வைக்கிறாங்க. பெண்ணுடைய பேக்ரவுண்டு நல்ல வெயிட்டாக இருக்குதா இதை ஒரு அளவுகோலாக வைக்கிறாங்க. இப்படி கல்யாணம் முடிச்சா என்னத்துக்கு ஆகிறது, மார்க்கத்தில் கூடுமா, மற்ற பெண்கள்லாம் என்னதான் ஆகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே இது வந்து கண்டிக்க தகுந்த ஒரு அம்சம். ஏன்னு கேட்டால் சாதாரண கண்டிக்க தங்குறதுனா மார்க்க ரீதியாக கண்டிக்கிறது ஒன்று, சாதாரண மனித அறிவை கொண்டு சிந்திச்சாலே நாம எதை அளவுகோலாக வச்சு தேர்ந்தெடுக்கிறோமோ இதை மாதிரி ஒரு கூறுகட்ட ஒருத்தன் இல்லைன்னு நம்ம சொல்லிவிடணும். அறிவுபூர்வமா சிந்திச்சா இதை அளவுகோலா வச்சு ஒருத்தன் தேர்ந்தெடுத்தாம்னா மார்க்க ரீதியா அல்லாஹ்விடத்தில் தண்டனையும் கிடைக்கிறது, வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பை சந்திப்பாங்க. எப்படி ரசூலா சொன்னாங்க, துன்கஹுல் மராத்துல் யார்பாய், பெரும்பாலும் பரவலாக ஒரு பெண்ணை ஒரு கல்யாணம் எதுக்கு முடிக்கிறாங்கன்னா ஒரு 4 காரணங்களை மையப்படுத்தி தான் பெண்ணை திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. சில பேர் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, லி ஜமாலிஹா, நல்ல அழகான பெண்ணா இருக்கான்றதுக்காக வேண்டி பெண் பார்க்கறாங்க. சில பேர் வலி மாலிகா, நல்ல பெரிய பணக்காரியா இருக்கிறான்றதுக்காக வேண்டி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. சில பேர் வலி ஹசபிகா, பெரிய குலம் கோத்திரம், இந்த ஊர்லயே இவங்க பெரிய ஃபேமிலி, காலகாலமா இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேமிலி என்று சொல்லி குலம் கோத்துறதுக்காக வேண்டி சில பேர் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. வலி தீனியா, இன்னும் சில பேர் அவரிடம் இருக்கிற மார்க்கப்பற்றுக்காக வேண்டி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. மார்க்கமுடைய பெண்ணை நீ தேர்வு செஞ்சு வெற்றி அடைந்து கொள் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த அம்சத்துல எதை ரசூலா கண்டிக்கிறாங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் அக்செப்ட் பண்ணி 3 விஷயத்தை கண்டிக்கிறாங்க. அழகுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணாத, காசுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணாத, பண்ணுனா என்ன ஆகும், ஒரு நோக்கத்துக்காக வேண்டி கல்யாணம் பண்றோம், அந்த நோக்கம் இருந்தா தானே அந்த கல்யாண வாழ்க்கை இனிமையா இருக்கும். அந்த நோக்கம் போயிடுச்சுன்னா கல்யாண வாழ்க்கை கெட்டு போகுமா, கசந்து போகுமா இல்லையா? கல்யாணம் பண்றது சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இந்த பெண்ணிடம் இருக்கிற அழகுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணிய அழகு காலகாலத்துக்கு நீடிச்சிருக்குமா? எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அழகு? அந்த அழகு கூட ஒரு தடவை 2 தடவை பார்த்து திரும்பும் போது, 1 மாசம் 2 மாசம் பார்க்கும்போது அழகா தெரியுது. வருஷம் முழுக்க கூடவே வச்சுக்கிட்டு இருங்க, எவ்வளவு பெரிய பேரழகியா இருக்கட்டும் அழகு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல பொஞ்சாதியோட 5 வருஷம் 10 வருஷமா இருக்கிற ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கணவர் தன்னுடைய மனைவியுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கல்யாணம் முடிச்ச ஆட்களை கேட்டு பார்க்கணும். கல்யாணத்துக்காக வேண்டி பெண்ணை தேடக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு வாலிபன் வந்து அழகா இருக்கிறான்றக்காண்டி கல்யாணத்தை முடிக்கிறானே, இந்த அழகை அவன் ரசிக்கக்கூடிய காலம் எவ்வளவு? 2 மாசத்துக்கு ரசிப்பானா, 3 மாசத்துக்கு ரசிப்பாரா, ஒரு 6 மாசத்துக்கு ரசிப்பாரா, 1 வருஷத்துக்கு ரசிப்பாரா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி லேசா விரல் பட்டவன கரண்ட் ஷாக் அடிச்சவருக்கு இப்ப போட்டு உருட்டுனாலும் ஒரு ஷாக்கு அடிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன, அந்த அழகின் மீது இருக்கிற ஈர்ப்பு எல்லாம் போயிடுச்சு. அழகுக்காக வேண்டி முடிச்சு அழகை வச்சு நீ என்ன செஞ்ச, வேற பக்கம் தாவுது, இன்னொன்னு பார்த்து அழகா தெரியுது. இந்த பக்கம் அழகுன்னு பார்த்து சூப்பரான அழகிய பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சா 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அழகுல ஈர்ப்பு இல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கு ஒண்ணு, அதை பார்த்தவொடனே இது அழகா இருக்கேன்னு தோணுது. அப்ப அழகை பத்தி நம்முடைய அறிவு என்ன அறிவு சொல்லக்கூடிய கேட்கலாமா? அழகுன்னு நம்ம தீர்மானிக்க நிஜமா அழகா? கண்டிப்பா அது அழகே இல்ல. அழகாவே இருந்தா கூட அந்த அழகை காலாகாலத்துக்கு நம்மால் ரசிக்க முடியுமா? நம்முடைய ஆண் மக்களுடைய இயல்பு இருக்குத, அந்த இயல்பின் அடிப்படையில் சிந்திச்சோம்னா காலாகாலத்திற்கு யாரும் தனது கணவன் மனைவி தம்முடைய பார்ட்னர்களுடைய அழகை ரசித்துக் கொண்டிருப்பதில்லை. வேற விஷயத்துல இன்வால்மெண்ட் ஆயிருவாங்க, அழகு விஷயத்துல கோட்டையை விட்டுருவாங்க. அதனால தான் ஆரம்ப காலத்துல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள் கூட கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், அவங்க தங்களை அழகுபடுத்துறது கூட விட்டுறாங்க, தங்களை அலங்கரிக்கிற வேலையை கூட குறைச்சிக்கிறாங்க. ஏன், ஆரம்பத்தில் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இந்த சேலை உனக்கு நல்லா இருக்குத, இந்த சுடிதார் உனக்கு சூப்பரா இருக்குத, இந்த இப்படி பின்னி போட்டிருக்கிய தலைமுடி இது ரொம்ப நல்லா இருக்குத, இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்த கணவர் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த நேத்து கட்டின சேலை எப்படிங்க இருந்துச்சு, என்ன சேலை கட்டின தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு நான் ஒரு சேலை கட்டிட்டு வந்தேன்ல, அது நீங்க பாத்தீங்களா, அப்படியா, என்ன சேலை அது, என்ன கலரு, அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் உடுத்துற சேலை தெரிய மாட்டேங்குது,
அவ போட்டிருக்க நகை தெரிய மாட்டேங்குது, அதுல எல்லாம் அவருடைய கவனம் போக மாட்டேங்குது. இது யதார்த்தமா உலகத்தில் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அப்ப எது நிரந்தரம் இல்லைன்னு விளங்குதோ அதை போய் நாம ஒரு காரணமா வச்சு காலாகாலத்துக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தோம்னா தேவையான ஒன்றா? ஒரு அறிவாளி செய்யற வேலையா? இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணு அழகா இருக்கிறான், அந்த அழகு காலாகாலத்துக்கு இருக்குமா? நம்முடைய ரசனை அழகுல மாறி போயிருது. அந்த பெண்ணுடைய அழகும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மாறி போகத்தானே செய்கிறது. ஒரு குடும்பம் ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை பிறந்தாச்சு, அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய லெவல் என்ன? ஆரம்பத்தில் எப்படி அவள் உடல் கட்டோடு இருந்தாலோ அதே மாதிரி உடல் கட்டோடு 2 குழந்தைக்கு பிறகு ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா? உலகத்துல சாத்தியமா இருக்குதா? கண்டிப்பா அந்த அளவு குறைஞ்சுதான் போகிறது. அழிஞ்சு போகக்கூடிய ஒன்றின் மீது நீங்க அதை அளவுகோலாக வச்சு திருமணத்தை தேர்ந்தெடுத்தா வாழ்க்கை நாசமா போயிடும். இயற்கையில அளவு குறைஞ்சு போறது சில பேருக்கு சில விபத்துக்களினால் அளவு குறைஞ்சு போயிடும். திடீர்னு போய்கிட்டே இருக்கிறோம், வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம், கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு, கணவன் மனைவி 2 வீலர்ல சந்தோஷமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராதமா ஏத்தாப்புல வண்டி அடிச்சு தூக்குனா 2 பேரும் விபத்துல பாதிக்கப்பட்டு முகம் பெரிய அளவுல சிதைஞ்சிருச்சு. முகத்துல நிறைய தையல் போட்டாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. நாளைக்கும் மனைவியோட எப்படி நீ குடும்பம் நடத்துவ? அழகுக்காக நீ முடிச்சு அழகுதான் போயிடுச்ச. அப்போ அழகு என்பது நிரந்தரம் இல்ல. பணம் பொருளாதாரமாக நிரந்தரமானதா? பொருளாதாரம் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு ஒருத்தன் இருக்குது, நாளைக்கு வேற ஒருத்தன் இருக்குது. முதல் நாள் பெரிய பணக்காரனா இருக்கான், மறுநாள் பிச்சைக்காரனா இருக்கான். முதல் நாள் பெரிய பிச்சைக்காரன் மாதிரி இருந்தவன் மறுநாள் பெரிய கோடீஸ்வரர் குபேரனா மாறி போயிடுறான். உலகத்துல பொருளாதாரம் சுற்றி சுழந்துகிட்டே இருக்குது. காலாகாலத்துக்கு பணக்காரனா இருந்த ஆட்களும் கிடையாது, தலைமுறையா பிச்சைக்காரனா இருந்த ஆட்களும் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சுனாமி வந்துச்சு. சுனாமி எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்திச்சு. கன்னியாகுமரியில சுனாமி வந்ததுக்கு மறுநாள் அந்த கன்னியாகுமரியினுடைய தங்கும் விடுதிகளில் லாட்ஜுகள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கார்களை எடுத்து பத்திரிகையில போட்டோ போட்டிருந்தான். லட்சக்கணக்கான மதிப்புள்ள கார்கள், 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 1.5 கோடி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டு. என்ன அர்த்தம்? புது காரை வாங்கிட்டு குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு போலான்னு வந்தாரு. கார் மட்டும் இருக்குது, ஆளை காணும். நம்பர் பிளேட் கூட மாட்டலங்க. இன்னும் சில பேர் லட்சமா கொண்டு வந்த காசு பணத்தை எல்லாத்தையும் கடல்ல விட்டு ஆளு மட்டும் நிக்கிறான். மனைவி போயிட்டா, பிள்ளைங்க போயிட்டாங்க, சேர்த்து வச்ச சொத்து பத்துக்களை எல்லாம் சுனாமி அள்ளிட்டு போயிடுச்சு. ஒண்ணு இல்லாம நடுத்தரவுல நாதி இல்லாம இருந்தாங்க. எத்தனை பேரை பார்த்தோம்? குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு. பெரும் பணக்காரர்கள், உலக பணக்காரர்களுடைய வரிசையில வச்சு பார்க்கிற அளவுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரே நைட்டு லேசா ஒரு சின்ன உழுக்கு எல்லாம் போயிடுச்சு. பணம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பணம் நிரந்தரம் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அழகு நிரந்தரம் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது குலம் கோத்திரம் நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரம் இல்லை என்பதை அளவுகோலாக வைத்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு நீங்கள் அடித்தளம் அமைத்தால் எப்படித்தான் வாழ்க்கை ஓடும்? ஓடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இருந்து நாம மெட்ராஸுக்கு வண்டியில போறோம் என்று சொன்னால் மெட்ராஸுக்கு போய் சேர்ற அளவுக்கு பெட்ரோல் கையிருப்பு இருக்கணும்ல. அது போற வழியில பெட்ரோலை ஏத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல. வேற 5 லிட்டர் பெட்ரோலை போட்டு மெட்ராஸ் வரைக்கும் போறோம்னு நீங்க கிளம்பினா வழியில பெட்ரோல் காலியா போச்சுன்னா, பெட்ரோல் போட வாய்ப்பு இல்லைன்னா, அப்ப 5 லிட்டரை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் பயணத்தை துவக்கணும் கிறுக்கனா இல்லையா? கேட்போம்ல. வழியில நின்னுக்குச்சு, போன போடுறாரு, மாப்பிள்ள கிளம்பி வந்தோம்பா, வண்டி மாட்டிக்கிச்சு, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, காட்டுக்குள்ள முடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். என்ன கேட்போம்? லூசாடா உனக்கு? வேற 5 லிட்டர் பெட்ரோல் வச்சுட்டு மெட்ராஸ் போயிட்டா கிளம்புன, போற வழியில பெட்ரோல் பங்கே கிடையாதுரா, எங்க போய் நீ பெட்ரோல் கேட்போம்ல. இப்ப இதுவும் அதே மாதிரி தானே. வாழ்க்கை முழுக்க 50 வருஷம் 60 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் வைக்க வேண்டிய வரக்கூடிய ஒன்றை நாம் அளவுகோலாக வச்சா கடைசி வரைக்கும் வரும். அழகு பாதியில போயிடும், பணம் பாதியிலே போயிடும். பாதியிலே போறது ஒன்றை அளவுகோலாக வைத்தால் நம்முடைய நிரந்தர வாழ்க்கை நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அதனால தான் ரசூலா சொன்னாங்க, தீன கையில எடு, அழக பார்க்காத, பணத்தை பார்க்காத, தீன எடு. தீனோட சேர்த்து அழகு அதை எடுத்துக்க, தீனோட சேர்த்து பணம் அதை எடுத்துக்க. ஆனா நீ எடுக்க வேண்டிய தீன். சில பேர் அதுல கூட வெறுப்பு காட்டுறாங்க. சில பேர் சில பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நல்ல ஆலிமாவா இருக்கிறாங்க, மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க, பிறருக்கு மார்க்கத்தை சொல்றாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வீட்டுல பெரிய செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க.
நல்ல கலரா நல்ல அழகா இருக்கிறாங்க, அதுக்காண்டி கட்டக்கூடாதா? அதை குறை சொல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பத்தியா, அவர் பணத்துக்காண்டி கட்டினாரு, அவர் வந்து அழகுக்காண்டி கட்டினாரு. அவர் தீனுக்கா வேண்டி கட்டி இருந்து அந்த தீனோடு சேர்த்து அழகு கிடைத்தால், தீனோடு சேர்த்து பணமும் கிடைத்தால் அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய அளவுகள் தீனு தான், மார்க்கம் தான், இதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி பெரும்பாலானவர்கள் இந்த விஷயத்துல சரியான பார்வை பார்க்காமல் ஒரு கோணல் பார்வையோடு தம்முடைய திருமண வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அதனால தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கோணலாகி போய்விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி சூழ்நிலையை வந்து ஆண்கள் திருத்தணும். ரெண்டாவது, பெண்களுக்கு என்னன்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனா அழகுல குறைஞ்சவங்களுடைய நிலைமை என்னதான், பைசாவில் குறைஞ்சவங்களுடைய நிலைமை என்னதான் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தருமா, நீங்க ஏன் விரக்தி அடைகிறீங்க? அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான், ஒமை எத்தக்கில்லாக எஜஅல்லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் வழியை காட்டுவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அழகுல குறைஞ்சுதான் இருக்கேன், ஆனா நான் மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறேன், நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்றேன், எனக்கு ஒழுக்கத்தோடு கூடிய வரதட்சணை கேட்காத அழகை எதிர்பார்க்காத ஒரு ஆண்மகனை நீ எனக்கு கணவனாக ஏற்படுத்தித்தான் அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைங்க. நீங்க நம்பிக்கை இருக்கிறீங்க, இல்ல இல்ல இந்த உலகத்துல அப்படி எல்லாம் முடியாது, பொறுத்து பொறுத்து பார்த்துக்கலாம் இருக்க முடியாதுன்னு நீங்க நம்பிக்கை இழக்கிறீங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை இழக்கலாமா ஒரு முஸ்லிமே? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா தைஅசு மிர் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், அல்லாஹ்வை மறுக்கிற காஃபிர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ் எனக்கு தருவான், ஒரு 2 நாள் சோதிப்பான், ஒரு 2 மாசம் சோதிப்பான், ஒரு 2 வருஷம் சோதிப்பான். அந்த சோதனைக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவான், அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருக்கும்னு நீங்க பொறுமையா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற சோதனை நினைச்சு பாருங்க. அருமையான கணவன்மார்களை அல்லாஹ் உங்களுக்கு சேர்த்து வைப்பான். நீங்களே நம்பிக்கை இல்ல முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்க நினைப்பு மாதிரி தான் அல்லாஹ் ஆக்கிவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத். உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அந்த கோணத்திலே தான் அமையும். நீங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சா முடியாமலே போகும், உங்களால முடியும்னு நினைச்சா முடிச்சு காட்டுற மாதிரி அல்லாஹ் ஆக்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தர் வந்து ரொம்ப காசு பணம் இல்லை ஆனா சுயமரியாதையோடு வாழணும்னு நினைச்சா யுஇஃபுல்லாஹ், அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழ வைப்பான். ஒருத்தர்கிட்ட காசு பணம் இல்லை ஆனா நம்மகிட்ட காசு இல்லை, கையேந்திர வேண்டியதான், பிச்சை எடுத்துட வேண்டியதான் முடிவு எடுத்தா அவரை பிச்சை எடுக்க வைத்து விடுவான். உங்கள்ட்ட காசு இல்லை ஆனா வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையை தான் தேடுவேன் நீங்க முடிவு எடுத்தா அப்படி ஒரு மாப்பிள்ளையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இல்ல எதையாவது ஒண்ணு பரட்டி கரட்டி பார்த்து பிச்சை வச்சு எடுத்து பிள்ளைய கரையேற்றிடும் முடிவு எடுத்தா அல்லாஹ் உங்களை பிச்சை எடுக்க வச்சு வரதட்சணை வாங்குற வகையில் தள்ளி விடுவான். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாஹ்வுடைய தீர்மானம் இருக்கும், அல்லாஹ்வுடைய நடவடிக்கை இருக்கும். அல்லாஹ் மேல தவக்கலை வைங்க, அந்த தவக்கல்ல நீங்க குறை வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மேல ஒருத்தர் தவக்கல் எப்படி வைக்கணும் தெரியுமா? அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் பறவைகள் தங்களுடைய கூட்டில் இருந்து உணவை தேடி வெளியிலே புறப்படுகின்றன. எப்படி புறப்படுது? ஒட்டிய வயிறோடு புறப்படுகிறது. வயிற்றுல ஒரு பருக்கை இல்லை, வெறும் வயிறோடு கிளம்புது. கிளம்பக்கூடிய அந்த பறவை எப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அது மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க. பறவை எப்படி நம்புது? நம்ம இன்னைக்கு போறோமே, சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதா தெரியலையே, எவ்வளவு தூரம் பயணம் பண்றது, அதனால வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அரிசியை எடுத்து பையில வச்சுக்குவோமா, வேற ஏதாவது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவோமா, ஏதாவது யோசிக்குமா? கூட்ட விட்டு கிளம்பும், என் ரப்ப ரிஸ்க்கு தருமா அந்த நோக்கத்தோடு கிளம்பும். திரும்பி வரும்போது பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவையும் அப்படியே இறப்பை நிரம்பி வருகிறது, அவருடைய வயிறு நிரம்பி வருகிறது, அவருடைய குஞ்சுக்கு தேவையான உணவை சேகரித்துக் கொண்டு வருகிறது. காலியான வயிற்றோட போய் வயிறு நிரம்பித்தான ஒவ்வொரு நாளும் வருது. அதுக்கு ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ், அதுக்கு வாழ்வளிக்கிற அல்லாஹ் மனுஷனுக்கு வாழ்வளிக்க மாட்டானா? அழிப்பான். எப்ப அழிப்பான்? அது நம்புற மாதிரி நம்மளே நம்பணும். அது நம்ம நம்பிக்கையில கோளாறு ஏற்படுத்தி வச்சுக்குவோம். அல்லாஹ் விடுங்க, சாதாரண மனுஷன் ஒருத்தர் போய் நம்ம ஒண்ணு கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்?
இவரை விட்டா நமக்கு இதை தர்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு கேட்கிறோம். அப்படி கேட்கிற ஆளுக்கு கொடுக்கறதுக்கும் கேட்டு பார்ப்போம், தந்தா வாங்கிக்குவோம், இல்லாட்டி அடுத்த ஆள்கிட்ட பார்ப்போம். இந்த கோணத்தில் கேட்கிற ஆளுக்கு பேசுறதுல இவரை விட்டா தர்றதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி கேட்போம்? நீங்க தான் போய் தந்தா ஆகணும், வேற யார்கிட்ட கேட்பேன், இந்த ஊர்ல யார் இருக்கிறா, யாரும் எனக்கு தெரியும், எப்படி நீங்க தரணும் அப்படின்னு மல்லுக்கு நிப்போமா? என்ன இது வேற இப்படி போட்டு கதறான், சரி புடி கையில கொடுத்துருவோம், ஒரு 10 ரூபா கொடுங்க, கேட்டு பார்க்க வேண்டியது. இல்லையப்பா இவன் தராட்டி என்ன வேற ஆள் இருப்பான் அப்படின்னு கிளம்புனா போயிட்டு வாண்டுருவான். அல்லாஹ் அப்படிதான். மனுஷனே நீ இப்படி பாலிசி வைக்கும் போது நம்மளை விட்டா எனக்கு ஆள் இல்லைன்னு வந்து நிக்காயா கொடுக்கணும் மனுஷன் நினைக்கும் போது அல்லாஹ் நினைக்க மாட்டானா? அல்லாஹ் அப்படிதான் நினைப்பா. நீங்க அப்படி நினைச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பு நீ தந்து ஆகணும்டான்னு முடிவெடுத்து அவன்கிட்ட கையேந்தினால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான். அழகை பார்க்காத எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, மேலோட்டமா பாக்குறீங்க. நீங்க பாக்குற பார்வை பூரா வரதட்சணை வாங்குறவனை மட்டுமே பாக்குறீங்க, அழகை பாக்குறவனை மட்டுமே பாக்குறீங்க. அழகற்றவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து குடும்பத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு காட்டணும்? லிஸ்ட் போடணுமா? 100கணக்கில் லிஸ்ட் போடலாம். முடமானவர்களை, நொண்டியா இருக்கிறவர்களை தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து கேட்கலாம். சில பேர் வந்து கேட்கிறாங்க, கண்கள்ல கண்ணீர் வளர்க்குது, கை கால் ஊனமுற்றிருந்த பிள்ளைய பார்த்து எனக்கு சொல்லுங்க, அது மாதிரி பிள்ளைய நான் திருமணம் முடிக்க விரும்புறேன். எதனால? கை கால் ஊனமுற்றிருந்தாலும் பரவாயில்ல, பெரிய புளியம்பம்மா அப்படிங்கன்னு சொல்லல. கையால் ஊனமுற்ற பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு பல பேர் முன்வர மாட்டாங்க. எனக்கு அப்படி கொடுக்கணும் ஆசை இருக்குது, அது மாதிரி உள்ள பிள்ளையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்களை காட்டணுமா? விதவை பெண்களை காட்டுங்கன்னு கேட்கிறான். புதுசா கல்யாணம் முடிக்கிறான், புது மாப்பிள்ளை இருக்கிறான். அவனுடைய நோக்கத்துல ஒண்ணு, ஏற்கனவே திருமணம் ஆகி வாழ்க்கை இழந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்குமே அந்த பெண்ணை எனக்கு காட்டுங்க, அது மாதிரி லிஸ்ட் தாங்க என்கிட்ட, அதுல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன்னு கேட்கிறான். அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை முழுக்க இந்த தப்பு செய்யறவங்க மேலேயே நிக்குது, அது மேலோட்டமா இப்படி பாக்குறீங்க. அதனால தான் எல்லா பேரும் இப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது.